ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். உயிர் உன்னதமானது என்பதை நான் அறிவேன். உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது கௌரவம், எமது விடுதலை என்று சொல்லிய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய சொல்லை உயிராக்கி தன் உயிரை ஈகம் செய்த செங்கொடியின் வீர வணக்க நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சியாளர்கள் அனைவருக்கும் எனதன்பு வணக்கங்கள். வருங்கால தமிழனுக்கான நாட்டின் அதிபர்களாக பொறுப்பேற்க இருக்கின்ற கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டிய போராளிகள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்கள். எனது மூச்சை நிறுத்தச் சொன்னால் ஒரு நொடியில் நிறுத்துவேன். எனது பேச்சை நிறுத்தச் சொன்னால் என் பிறப்பை மாற்ற வேண்டும். கெஞ்சுவதில்லை பிறர் வாழ் எவர்சை கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை. மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை எவரும் எதிர் நின்றே என்பார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். பயம் என்பது நாம் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது. பயம் பலவீனத்தின் எதிரி, கோழைத்தனத்தின் நண்பன், உறுதிக்கு எதிரி. மனித பயங்களுக்கெல்லாம் மூலமானது மரண பயம். அந்த மரண பயத்தை கொன்றவன் தன்னை வென்றவனாகின்றார் என்றார் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அப்படி தன்னுடைய மனச்சிறையிலிருந்து விடுபட்டு முதலாக ஒரு தேசிய இனத்திற்கான வரலாற்றை நிறுவியவள் தான் இந்த செங்கொடி. எதற்காக பேரறிவாளன் உள்ளிட்ட தமிழர்களை விடுவிக்க தன்னுடைய உயிரை ஈகம் செய்தாள். பேரறிவாளன் யார்? ஆதிக்க சிறைவன் அடக்குமுறை ஆதிக்கத்தால் மோதி முறியடித்தும் சத்தியத்தின் சுவாசம் சாகாத நியாயத்தின் ஆவேசமாய் தமிழ் இனத்தின், தமிழ் தேசியத்தின், தமிழின் எழுச்சியாய் இருப்பவன் பேரறிவாளன். பேரறிவாளன் விடுதலை தமிழ் தேசியத்தின் விடுதலை என்பதை உணர்ந்ததனால் செங்கொடி தன்னுடைய உயிரை ஈகம் செய்தாள். இந்த திராவிட கட்சிகளுக்கு வேண்டுமானால் இந்த செங்கொடியின் ஈகம் ஒரு சம்பவமாக இருக்கலாம். தமிழ் தேசியத்தை முன்னெடுத்திருக்கின்ற நமக்கு இது ஒரு வரலாறு. அன்பு உறவுகளே, நமக்கு முன்னால் ஆண்ட கட்சிகள் இந்த மக்களுக்கு மண்ணுக்கு உண்மையாக இருந்திருந்தால் இந்த நாம் தமிழர் கட்சியை மீண்டும் நாம் தொடங்கி இருக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது. அன்பு சொந்தங்களே, நினைச்சு பாருங்க. ஒரு சின்ன பையன் நான் வரும்போது சொன்னா திராவிட கட்சிகள் திராவிடங்கிறாங்க. எத்தனையோ நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே புரியல. ஆனா இன்னைக்கு அரசியல் செய்கின்றவர்களை எண்ணி பார்த்தேன், ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்தது. திராவிட கட்சிகள் சாதி மதங்களாக மக்களை பிரிக்கிறார்கள், ஆள்கிறார்கள், கொள்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி சேர்க்கிறது, வெல்கிறது, வாழ்கிறது, வாழ வைப்போம் என்று அந்த சின்ன பையன் சொன்ன அவன் புரிஞ்சது. அன்பு உறவுகளே, நாம் சாதி மத சாக்கடைக்குள் இருந்து மீண்டெழுந்து தமிழர் என்ற பெருமை மிகு இனத்தின் அடையாளத்தோடு நிற்போம். நாம் தமிழர் நின்னாவே, நீ வேற எதுவும் செய்ய வேண்டாம், நின்னாவே இன்னைக்கு பெருமைங்க. வேற எந்த கட்சி சொல்லுங்க, சொல்லவே முடியாது அவங்கனால. ஏன்னா அந்த அளவுக்கு நாம் தமிழர் ஒரு உன்னதமான கொள்கையை ஏந்து நிற்கிறது. நாம் தமிழர் வென்றிருக்கிறது. தேர்தல் பரப்புரையின் போது தம்பி சொன்னா, இனி சீமானை நம்பி பயனில்லை, இடும்பவனம் கார்த்தியை நம்பி பயனில்லை, துருவனை நம்பி பயனில்லை, சுடலை நம்பி பயனில்லை என்றான். ஏன் தம்பி இப்படி சொல்கிறாய் என்று கேட்டேன். நானே சீமானாக மாறிவிட்டேன், நானே இடும்பவனம் கார்த்தியாக மாறிவிட்டேன், நானே சுடலையாக, நானே துருவனாக மாறிவிட்டேன் என்றான். அப்பொழுது சீமான் வென்றிருக்கிறான். அன்பு சொந்தங்களே, அந்தியூர் தொகுதியிலே ஜரத்தல் என்ற ஊரிலே ஆரத்தி எடுக்க ஊர் மக்கள் ஓடி வந்தார்கள். ஐயோ, நாங்க நாம் தமிழர் கட்சிங்க அப்படின்னா. நீங்க பெத்த மகன் கூட இப்படி கத்த மாட்டான், அப்படி கத்துறாரே சீமான நாங்க பார்த்ததில்ல, அந்த அன்புக்காக உங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறோம் என்று சொன்னார்கள். அங்கே உண்மையாக மக்களை நேசித்த அந்த சீமானின் அன்பு வென்றிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, ஒரு நகல் எடுக்கின்ற கடையிலே சீமான யாருன்னு தெரியாது, ஆனால் அந்த செயல்பாட்டு வரைவு போட்டிருக்கிறீங்களா, அது ஒட்டு மொத்த உலகத்திற்குமான ஒரு சிறந்த உன்னதமானது. அது எத்தனை உயிர்கள், எத்தனை ஈகம் செய்து அதை தயாரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சீமானை பார்க்க தேவையில்லை. ஆனால் எங்களால் முடிந்தவளுக்கு இந்த கடைக்கு யாரு நகல் எடுத்தாலும் இந்த செயல்பாட்டு வரைவு ஒரு பக்கமாவது படித்து விட்டு தான் நாங்கள் அவர்களுக்கு நகல் எடுத்து கொடுப்போம் என்றார்கள். அங்கு அந்த இலக்கு வென்றிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இதுதான் நாம் தமிழரினுடைய வெற்றி. அன்பு சொந்தங்களே, வீரத்தை தூண்டியுடனோ என மழுங்கடிக்கின்ற வேலைகளின் திராவிட கட்சிகள் செய்துவிட்டது. அடல்வேல் ஆடவர்க்கு அன்றியும் அவ்வில் மடல்வேல் மகளிர்க்கும் மரம் மிகுத்தன்று என்ற மூதின் முல்லை இலக்கணம் பெண்களும் அன்றைக்கு ஆண்களோடு சரிசமமாக வீரத்தில் நின்றார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறது. அன்பு சொந்தங்களே, புயல் காற்றை புறா கொண்டிலும் சீறி பாயும் புடி எலிப்பொறியிலும் அடைத்த வீரம் சங்க தமிழச்சியின் வீரம்.
புறநானூற்று வழியில் வந்த இன்றைய பெண்கள் மட்டும் முடங்கி விட்டார்களா, சோடை போய் விட்டார்களா? என்ன இல்லை, எரிமலை பாறையிலும் நீரோட வைப்பவர்கள் தான் இன்றைய பெண்கள் காத்திருக்கிறார்கள். காற்றாக புறப்பட்டால் புயல்தான். ஒரு புதிய புயல் காற்று புறப்படும் தமிழகத்தில் விரைவில். அது இருட்டு பூமியை புரட்டி அடிக்கும். தமிழ் தேசியத்தை வாழ வைக்கும். இந்திய தேசியத்தை அடியோடு வேரோடு பிடுங்கி எரியும். அன்பு சொந்தங்களே, இது உண்மை. கரை படிந்த மஞ்சள் மணல் பரப்பில் அமர்ந்து கொண்டு அலை வளைவுகளை ரசிப்பவள் தான் இன்றைய பெண்கள் என்று இந்த உலகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த சூரிய மேடுகளையே சுமந்து கொண்டு எரிமலை ஆற்றை கடக்கும் அக்கடியும் இந்த தமிழச்சிகள் என்பதற்கு வரலாறாகி போனவள் தான் இந்த செங்கொடி. அன்பு சொந்தங்களே, நாம் தமிழராய் நிற்போம். பந்தய திடலில் விபத்து நேரும் என்று அறிந்தே மரணத்தை வாவென்று அழைத்தவர்கள் அல்லவா புறநானூற்று வழிவந்த ஈழத்து கரும்புலிகள். அப்படிப்பட்ட அந்த இலக்கை நாம் நெஞ்சிலே ஏந்தி நிற்கின்றோம். அன்பு சொந்தங்களே, நாம் கால்கள் தள்ளாடும் போது கூட கடைசி தமிழனாய் களமாடுவோம். தமிழை நம் உன்னதமான ஒரு உயிராக ஏந்தி கொண்டு களமாடுவோம். அன்பு சொந்தங்களே, வெல்வது உறுதி. சாராயத்தில் நொந்தவன் கூட சந்திப்பான் புது தமிழ் யுகத்தை என்று மார்தட்டி சொல்லும் மானமுள்ளவளே, வெகுண்டு வா, விரைந்து வா, தீயாய் மாறிவிடு, ஆனால் தீ வைக்க துணிந்து விடாதே. ஒரு செங்கொடி போதும் வரலாற்றுக்கு. நிச்சயமாக படைப்போம், வெல்வோம், இது உறுதி. அன்பு சொந்தங்களே, மொழியும் இனமும் நமது இருவிழி. அது தாழ்ந்திடினும் வீழ்ந்திடினும் நமக்கு ஏது வழி? உங்களுக்கு சோர்வு வந்ததா? தட்டி எழுப்புங்கள் தமிழால். என் மொழி, என் இனம், என் நாடு நலிகையில் நான் வேறெதையும் பெரிதென எண்ண மாட்டேன். வேறு எவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன். வரும் புன்மொழி, பழியுரை, துன்பம் இவையாவும் ஒரு பொருட்டென எண்ணி உள்ளம் நோக மாட்டேன். நான் கண்ட புட்கையில் ஓரடி தள்ள மாட்டேன். என் மொழியை, என் இனத்தை, என் நிலத்தை மாற்றானிடம் விட்டுவிட்டு சோம்பிவிட உள்ளம் இசையேன். அவன் தூக்கி எறியும் காசுக்கு என் இரு கைகள் பிசையேன் என்றார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். ஆம் உறவுகளே, உறவு பகைத்ததா, உதறித்தல்லடா, ஊரும் வெறுத்ததா, எதிர்த்து நில்லடா. துறவு போக்கிலே, தூயர் துணையிலே, கொள்கை துணிவிலே துணிவை காட்டடா. வறுமையுற்றதா, பசியை கொல்லடா. வாழ்க்கை நொந்ததா, துயரை வெல்லடா. உள்ளம் நொந்ததா, எடுத்து நிறுத்தடா. உடலம் சோர்ந்ததா, மேலும் வருத்தடா. கள்ள மாந்தரம் கயவர் நடுவிலே கடுமை உழைப்படா. மகிழ்ச்சி முடிவிலே சூழ்ச்சி மிகுந்தது, சூழ்ச்சி மிகுந்ததா. உரையில் விழுத்தடா, சூடு பறக்க நின் உணர்வில் கொளுத்தடா. தாழ்ச்சி செய்யும் பகைவர்க்கு இடையிலே தமிழை நினையடா. வேங்கை நடையிலே இலக்கு ஒன்றுதான், தமிழ் இனத்தின் விடுதலை என்று நிற்போம். ஒருமையும் வர முடியாது. ஏன்னா இன்னைக்கு திராவிட கட்சியில இருக்கக்கூடிய 70 வயதானவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? உண்மையாலுமே மானத்தமிழனா எங்களுக்கும் சேர்ந்து சீமான் தான் போராடுறாரு. நாங்க கட்சியில் வேணா திராவிட கட்சியில் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக சீமான் முதல்வராக மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய ஒரு அதிபராக வர வேண்டும் என்று சொன்னது திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள். நான் பொய்ய சொல்லல, ஏன்னா பொய்ய சொல்லி பயனல். இது நம்ம குடும்ப உறவு. நான் என்ன எனக்குள்ள தோன்றுதோ அதையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதுதாங்க உண்மை. அன்பு சொந்தங்களே, இந்த நிலையில் நினைப்போம், சோர்வை அடைய வேண்டாம். நிச்சயமாக வெல்வோம். தேசிய தலைவர் அங்கு மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை ஒரு தோளுக்கு கடத்தி இருக்கிறார் என்றால் அது சீமானுடைய தோளுக்கு கடத்தி இருக்கிறார். தமிழ் அந்த சீமான் மூலமாக நம்மை இயக்க வைக்கிறது. அன்பு சொந்தங்களே, எனக்கு முன்னால் பேசிய மரத்தமிழன் அண்ணன் சொன்னது போல இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சின்ன சின்ன துளிகளாக ஒவ்வொரு தோளுக்கும் கடத்தி இருக்கின்றார். அந்த கடமையை நாம் செய்வோம். அன்பு சொந்தங்களே, இந்த அரச மரத்தை நோக்கி வருகின்ற பறவைகள் அமர்கிறது. கிளை ஒடிந்து விடும் என்ற பயத்தில் அல்ல, அது நம்பி இருப்பது கிளைகளை அல்ல, தன் சிறகுகளை. அப்படி நம்பிக்கை வைப்போம். உண்மையாக நம்பிக்கை வைத்தால் தோல்வி கூட பக்கத்தில் திரும்பி பார்க்க அச்சப்படும். அன்பு சொந்தங்களே, நிச்சயமாக தமிழால் ஆளும் தமிழனுக்கான ஒரு நாட்டை அடையும் வரை ஓய வேண்டாம். முயற்சி என்பது முடியும் வரை முயற்சி அல்ல, இலக்கை அடையும் வரை முயற்சி செய்வோம். நாம் தமிழர்.